ஓகே. ஹாய். வணக்கம். நான் நியூட்ரல்லேருந்து பிரபாத். இன்னைக்கு ஒரு நியூ செக்மெண்ட்டு. சார்ஜிங் செக்ஷன டீட்டெயில்டா அலசப் போறோம். ஓகே. இது எப்படி ஃபங்ஷன் ஆகுதுங்கிற மெத்தடாலஜிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க போறோம் ஃபர்ஸ்ட்டு. இது புரிஞ்சதுனாவே நீங்க என்ன பண்ண முடியும்னு கேட்டா, எந்தெந்த ய ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னென்ன ஒர்க் ஆவுது? எப்படி நார்மல் சார்ஜிங்லேருந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்சிங் ஆகுது? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயில்டா இது பண்ண போறேன். இது அநேகமா ஒரு வீடியோவா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? இன்டகிரேட் பண்ண முடியுமான்னு கேட்டா, எனக்கு சொல்ல தெரியல கண்டிப்பா. பட் ஆனா, அ சீரிஸ் 1, சீரிஸ் 2 மேபி போலாம். பட் ஒரு வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட்டா ஃப்ரூட்ஃபுல்லா குடுக்க போறேன். இதனுடைய வொர்க்கிங் ஃபங்ஷனாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சதுக்கப்புறம், இதுல ஸ்கீமேட்டிக்ஸ்ல என்ன நேம் இருக்கும் அந்தந்த லைனுக்கு அப்படிங்கிறத புரிய வச்சர்றேன். நான் ஒரு மாடல்ல மெஷர்மென்ட் எடுத்திருக்கேன். அந்த மாடல்ல ஸ்கீமேட்டிக்ஸ்ல என்ன பேர் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். அந்த நேம வச்சுக்கிட்டு மட்டும் வேற வேற மாடலுக்கு நீங்க சேம் அந்த நேம் ஸ்கீமேட்டிக்ஸ் நேம வச்சுக்கிட்டு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஃபோன்ல எங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அழகா மெஷர் பண்ணிற முடியும். ஓகே. அடுத்தது. இது மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்மளுக்கு 2 ஐசி வரும். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பூட் செட்டும் இருக்கு. டுயல் பூட் செட்டும் இருக்கு. அதே மாரி ட்ரிபிள் பூட் செட்டும் இருக்கு Qualcommஸ்ல. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஆ எப்படி நம்மளுக்கு ஸ்விட்சிங் ஆகுது அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ வச்சே அதுக்கும் நீங்க மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம். ஆனா டெட் பூட், பூட் சீக்வென்ஸ் அதெல்லாமே வேற வீடியோ. இது ஒன்லி வந்து Vbus டூ Vbat எப்படி ஃபங்ஷன் ஆகுது, எப்படி ஸ்விட்சிங் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? இது இல்லாம நம்மளுக்கு பிக்யூஐசி அதே மாரி எஸ்எம்பி ஐசிலாம் வருது இல்லையா? அந்த ஐசி இல்லாமயே ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ண வைக்க முடியும். அத ட்ரை பண்ணி சக்சஸும் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி அப்படிங்கிறத சேம் இதோட கன்டினியூட்டியாவே பார்க்க முடியும். கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போறோம். ஓகே. ஆ கொஞ்சம் டீட்டெயில்டா போகும். ரொம்ப லென்த்தியா போகாது. பட் கன்டென்டிவா போகும். ஸ்கிப் பண்ணீங்கன்னா வீடியோ சுத்தமா புரியாது. ஓகே. வாங்க. ஓகே கைஸ். ஆக்சுவலா கவனிச்சீங்க அப்படின்னா, இதுதான் இதனுடைய ம் கம்ப்ளீட் வொர்க்கிங் செக்மென்ட். ஓகே. இத வச்சு தான் இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒன் பை ஒன் நான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வொர்க் ஆகுதுங்கிற மெத்தடாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க போறேன். ஆக்சுவலா நல்லா கவனிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு Vbus வோல்டேஜ் தான் நம்மளுக்கு உள்ளார வரும். கரெக்ட் தானே? Vbus வோல்டேஜ் நம்மளுக்கு Vbusன்னு சொல்லிட்டு 5 வோல்ட் உள்ள வரும். ஓவிபி ஐசிக்குள்ள போயி, எல்லா ப்ராசஸும் நடந்து, இந்த ஓவிபி ஐசிய பத்தி நான் டீட்டெயில்டா சீரிஸ் 1, சீரிஸ் 2, சீரிஸ் 3, சீரிஸ் 4ன்னு சொல்லி நெறைய போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இந்த ஓவிபி, Vbusங்கிற நேம் வழியா நம்மளுக்கு இந்த ஐசிக்குள்ள உள்ள வருது இந்த வோல்டேஜ் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. இது வந்ததுக்கப்புறம், அம் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ்பி மிட். அதாவது இந்த மாடல்ல இதுக்கு பேரு யூஎஸ்பி மிட்டு. மோஸ்ட் ஆஃப் த எல்லா மாடல்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம்ஐடின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஆ ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சேம் வோல்டேஜ் தான் வெளியில வரும். இதுக்கு டெஸ்ட் பாயிண்ட் இருக்கும். சேம் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. 2 இடத்துலயும் வழியாவும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐசியிலருந்து வெளியில விபிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வோல்டேஜ் வெளியில போகும். ஓகே. வெளில வந்த உடனே சேம் அதே விபிஹெச் வோல்டேஜ் அப்ராக்ஸிமேட்டா 4.2ன்னு வச்சுக்கங்களேன். 3.7லேருந்து 4.2 வரைக்கும் வந்திருக்கு எனக்கு. ஓகே. நான் பிசிக்கலா செக் பண்ணும்போது. அடுத்தது அதே லைன் தான். நேம் மட்டும் வேற விடிடி கனெக்ஷன்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த விடிடி கனெக்ஷன் இருக்குல்லவா? இந்த விடிடி கனெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உள்ள வந்த உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன நடக்கும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பக் ஓப்பன் ஆகும். ஓகே. கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு வந்து பக் வேக்கப் ஆனதுக்கப்புறம், அந்த பக் டைரக்ட்டா எங்க போகும்ன்னு கேட்டீங்கன்னா, சிபியூக்கு போகும். ஓகே. பக் வோல்டேஜ் சிபியூ வேக்கப் ஆகறதுக்காக அந்த பக் வோல்டேஜ் சிபியூ வேக்கப் பண்ணும். சிபியூ வேக்கப் ஆனதுக்கப்புறம், இந்த சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்ன்னு கேட்டீங்கன்னா, ஆ டைரக்ட்டா எஸ்பிஎம்ஐ கிளாக் டேட்டா வழியா, ம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா, விடிடி கனெக்ஷன் இந்த எந்த வழியா வேக்கப் ஆச்சு? Vbus வோல்டேஜ் வழியா வேக்கப் ஆச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், ஆட்டோமேட்டிக்கா எஸ்பிஎம்ஐ கிளாக் வழியா PM7150 இருக்கு இல்லையா? 1 மினிட். PM7150வ
வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சிரும். ஓகேவா? ஓகே. PM7150 வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா CPU வந்து ஹோஸ்ட்டா மாறும். ஓகே. ஹோஸ்ட்டா மாறுனதுக்கப்புறம், ஆட்டோமேட்டிக்கா இந்த SPMI கிளாக் டேட்டா வழியா எகைன் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐசில இருக்க CC1 இருக்கு இல்லையா? CC1, CC2ன்னு அதாவது நம்மளுடைய சிசி பின் இருக்கு இல்லையா செட்ல, அதுல வழியாக ஆக்சுவலா 2 CC1, CC2ன்னு சொல்லி எப்படி திருப்பி போட்டாலும் வேலை செய்றதுக்காக வச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, இந்த CC1 மட்டும் தான் ஆக்டிவ்ல இருக்கும். CC2 ஆப்ஷனலா வச்சிருப்பாங்க. வேணுங்கிறப்ப ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக. இந்த CC1 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட்டா எங்க போகும்னு கேட்டீங்கன்னா, சார்ஜருக்கு வரும். ஓகே. சார்ஜர்ல என்ன செக் பண்ணும்? பிடி செக் பண்ணும். இத மட்டும் செக் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. இந்த டிபிடிஎம் இருக்கு இல்லையா? இந்த டிபிடிஎம் வழியாக சேம் அதையுமே என்ன பண்ணுவாங்க இங்கருந்து எடுத்து கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, டிபிடிஎம்ம சர்க்யூட் குளோஸ் பண்ண வச்சு சி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பவர் டெலிவரி ஆக்டிவேட் ஆகுதோ, அப்ப வந்து டிபிடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர் கனெக்டிவிட்டிய கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆ சேம் அந்த ஆ இருந்தும் அடாப்டர் இருக்கு இல்லையா? அந்த அடாப்டர் எவ்ளோ வாட்ஸ் அதனால மேக்ஸிமம் எவ்ளோ பவர் டெலிவரி பண்ண முடியுங்கிறத மெஷர் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஹெச் வோல்டேஜ் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல. பிபிஹெச் வோல்டேஜ் இந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வெளியில வந்து எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சிங்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கேப் போட்டிருப்பாங்க. அ அந்த லைனுக்கு பேரு பூட் ஸ்ட்ராப்ன்னு சொல்லுவோம். பட் ஆனா பூட் கெப்பாசிட்டர்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஸ்விட்சிங் ஆகுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 4.2 வோல்டேஜ் தான் வரும். ஆனா, சேம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போற இடம். ஆக்சுவலா ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் போட்டிருப்போம். ஓகேவா? எதுக்காக இந்த பக்கம் போட்டிருக்கோம் அப்டின்னாக்க, இந்த ஐசிக்குள்ள ரெகுலேட்டட் நெகட்டிவ் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழியா வெளியில வந்து, இந்த இடத்துல சர்க்யூட் குளோஸ் பண்ணுச்சுன்னா மட்டும் தான், இந்த பூட் கேப்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா நம்பளுக்கு அ விபிஹெச்சோட டபுளா வரணும். 8, 9 எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலா சம்டைம்ஸ் சில ஹேண்ட்செட்ஸ்ல. ஓகே. பூட் கேப்னுடைய ஒன் சைடு விபிஹெச் பவரும், பூட் கேப்னுடைய அனதர் சைடு நம்மளுக்கு டபுளா 7, 8, 9 வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன் ஆக்சுவலா. இந்த 9 வோல்டேஜ் உள்ள போகும். ஓகே. ஐசிக்குள்ள போகும். இந்த ஐசிக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் தான், நம்மளுக்கு வந்து பூட் பவரு, அடுத்து விஆர்பு சார்ஜிங் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்ப்ளைன் பண்றேன் என்ன அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பூட் கேப்போட வோல்டேஜ் உள்ள போன உடனேயே என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அ PM7150 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன செக் பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் என்ன இருக்குது? ஆ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரியில எவ்வளோ ஆம்பியர் இருக்கு. Vbat, Isenseங்கிறது நம்மளுக்கு ஆம்பியர் செக் பண்றது. Vsenseங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் செக் பண்றது. அடுத்து ஐடியும், தெர்மிஸ்டர்லயும் என்ன வோல்டேஜ் வருது? ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் டிவைடர் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி அத நம்மளுக்கு மெஷர் பண்ணுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு நான் அங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஓவிபி நீங்க செக் பண்ணீங்கன்னாவே அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா, நம்ம பூட் கேபிள் எப்படி நம்ம செய்யறது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னாவே, பேட்டரி டிஹெச்சும், ஐடியும் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிற டீட்டெயில ரொம்ப நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். நீங்க அத பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரிக்குள்ளார இருக்கு இல்லையா பிஎம்எஸ், அந்த பிஎம்எஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பேக் சென்ஸ் இருக்கும். ஓகே. அந்த கனெக்டிவிட்டி இது எல்லாத்துக்கும் ஒன் பை ஒன் டெஸ்ட் பாயிண்ட் இருக்கு. இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல என்னென்ன வோல்டேஜ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே செக்லிஸ்ட்டா நான் இப்ப அடுத்த ஸ்லைட்ல தர்றேன். ஓகேவா? இது எப்படி ஃபங்ஷன் ஆகுதுங்கிறது மட்டும் தான் சொல்றேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் Vbat வோல்டேஜ் நம்மளுக்கு எங்க வரும்? இங்க வரும். ஓகே. ஒரு ஷண்ட் போட்டிருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, Vbatக்கு வர்றதுக்கு. இந்த ஷண்ட்னுடைய ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போகும். சேம் அனதர் சைடும் உள்ள போகும். Ibat சென்ஸ் பாசிட்டிவ், Ibat சென்ஸ் இந்த நெகட்டிவ்னு சொல்லிட்டு. இது ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றது? ஆ லோ மில்லி ஆம்பியர்ல இருக்கிற ரெசிஸ்டர வச்சுக்கிட்டு, ஒரு வோல்டேஜ நம்மளுக்கு வந்து வெளியில குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கமும், அந்த பக்கமும் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரண்ட்ட மெஷர் பண்ணி, இந்த இடத்துல தான் மெயினா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்சிங்கே நடக்குது. பவர் டெலிவரி அப்படிங்கிறது நம்மளுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வாட்ஸ் இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ குடுக்க முடியும்னு செக் பண்றத விட அங்க வேலை முடிஞ்சிரும். ஆனா, ஸ்விட்சிங் பண்றதா வேண்டாமா? அ
நம்மளுக்கு எஸ்எம்பி ஐசின்னு ஒரு ஐசி இருக்கு இல்லையா? இத எனேபிள் பண்ணுமா வேணாமாங்கிறது இங்க தான் டிசைட் ஆகும். எங்க? இந்த இடத்துல. ஓகே. இந்த இடத்துல நம்மளுக்கு ஆ சி பேஸ்ட் ஆன் பேட்டரியில எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, சேம் பேட்டரியில எவ்வளோ ஆம்பியர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து என்ன வோல்டேஜ் நம்மளுக்கு நார்மலா இந்த இடத்துல நீங்க இப்படி கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேட்டரியில நம்மளுக்கு 3.7 வோல்டேஜுக்கு பிலோவா இருந்தா, ஓகே, கண்டிப்பா நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்சிங் ஆகாது. நார்மல் சார்ஜிங் தான் மட்டும் தான் நடக்கும். அத PM7150 தான் பண்ணும். என்ன பண்ணா 5 வோல்டேஜ் அவுட்புட் குடுத்து, ராவா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண சொல்லும்? பூஸ்ட் பண்ற மாரி கணக்கு ஆக்சுவலா இது. ஓகேவா? ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்சிங் பண்ணணும் அப்படின்னா எஸ்எம்பியோட சப்போர்ட்டும் வேணும். பட் பிலோ 3.7 இருக்கும்போது கம்பல்சரி ஃபாஸ்ட் சார்ஜிங் நடக்காது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, PM7150 நம்மளுக்கு பேட்டரிய ஒரு நாமினல் லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் 3.7 கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் 0.6 மில்லி ஆம்ப்ஸ் தான் நம்மளுக்கு என்ன சொல்றது? ஆம்பியர் மீட்டர்ல கன்சியூம் பண்ணும். நார்மல் சார்ஜிங் மட்டும் தான் எடுக்கும். ஓகே. சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3.7க்கு மேல வந்துருச்சு. அப்போ எவ்வளோ வோல்டேஜ் இருக்குங்கிறத மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, PM7150 என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, எஸ்எம்பி ஐசிய எனேபிள் பண்ணும் சார்ஜிங்க்காக. ஓகேவா? ஸ்விட்சிங் பண்றதுக்காக. இந்த இடத்துல 2 கண்டிஷன நீங்க மேட்ச் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் ஃபீட்பேக் ஒரு வோல்டேஜ் PM7150க்கு வரும். அத எனேபிள் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்காக. ஓகே. இந்த இடத்துல எனேபிள் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சிபியு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்னு கேட்டா, டைரக்ட் கண்ட்ரோல் எடுத்துரும் எஸ்எம்பி ஐசிய. ஓகே. I2C நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாக் டேட்டான்னு 2 கனெக்ஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா டைரக்ட் கனெக்ஷன்ல எடுத்துட்டு, நல்லா கவனிங்க இந்த இடத்துல. ஒரு செட்டு வேக்கப் ஆயி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த டைம்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும்போது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவையுமே பேட்டரியில என்ன வோல்டேஜ் இருக்கு, ஓகே, பேட்டரியில என்ன ஆம்பியர் இருக்குது அப்படிங்கிறத எஸ்எம்பி செக் பண்ணி, அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம யூஸ் பண்றதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வேணும் அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சிபியுக்கு சொல்லும். ஸோ டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்றதுக்கு உண்டான வோல்டேஜ் ஃப்ளையிங் கெப்பாசிட்டர்ஸ் மூலியமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்றதுக்கும், ஸ்டோர் பண்றதுக்கு நம்மளுக்கு பேட்டரி கனெக்டர் வழியா விபேட் வந்து பார்த்தீங்கன்னா, பின் அவுட் வழியா நம்மளுக்கு பேட்டரி ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? அதுக்கு எவ்வளோ வேணும், இதுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி ஃப்ளையிங் கேப்ஸ் மூலியமா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எஸ்எம்பி ஐசி இல்ல பிக்யூ ஐசியா இருந்துச்சுன்னா, அத சுத்தி நெறைய கேப்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஃப்ளையிங் கேப்ஸ். அது என்ன பண்ணுதுங்கிறத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. வென் ஃபோன் இஸ் வொர்க்கிங் செட்ட நம்ம ஃபங்ஷன் ஏதோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கும்போது, ஃப்ளையிங் கேப்ஸ் வழியா டிஸ்சார்ஜிங் நடந்துட்டு இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஓகே. அதே மாரி எவ்வளோ லோட் ஏத்தணும் அப்படிங்கிறதையும் வந்து மெஷர் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா பேட்டரிக்கு விபேட் லைன் வழியா நம்மளுக்கு கண்டிப்பா சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். ஓகே. 2 வேலையும் சைமல்டேனியஸ்லி நடக்கும்போது. ஸ்லீப்பிங் மோடுக்கு போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரிக்கு மட்டும் லோட் பண்ற வேலைய பார்த்துக்கும். ஸோ இது பேசிக் வந்து ஃபங்ஷன். ஓகேவா? இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா, எப்படி இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எப்படி இத வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கட்டத்துக்கு மெஷர் பண்றது அப்படிங்கிறத ஈஸியா சொல்லி தர்றேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, செக்லிஸ்ட் குடுக்குறேன். அந்த செக்லிஸ்ட் வழியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மெஷர் பண்ணா போதுமானது. இது இல்லாம இந்த வீடியோ இதோட முடியுது. ஆனா, இது இல்லாம இத அப்படியே ஸ்கீமேட்டிக்ஸ்ல வேற பக்கம் சிதறி கிடக்குது இல்லையா? அது எல்லாத்தையும் அழகா வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வச்சு எளிமையா புரியிற மாரி இதே நேம் ஸ்கீமேட்டிக்ஸ்ல இருக்க நேம்ஸ் தான் இப்ப நான் குடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆக்சுவலா. இதே நேம் எங்கெங்க எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஸ்கீமேட்டிக்ஸ் வியூல காமிக்கிறேன். இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு செக்லிஸ்ட் குடுக்குறேன். அது வழியா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர் பண்ணும்போது ஈஸியா உங்களால ஒரு செட்ல எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு நடுவுல சில விஷயங்கள் நான் விட்டுருக்கிறேன். கண்டிப்பா அத நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் கவர் பண்றேன். ஓகே. ஓகே. அன்டில் தென் ஐ அம் சைனிங் ஆஃப். பை பை.